அனைவருக்கும் வணக்கம். விகிதம் மற்றும் விகித சமத்திலிருந்து எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்ட லைக் டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்க், ரயில்வே இந்த மாதிரி ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்ட ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ அப்கமிங் எக்ஸாம்ஸ், அதாவது 2026 வரக்கூடிய டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்க், ரயில்வே இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிற ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதே மாதிரி நம்முடைய அகாடமிக்கு யூடியூப் மூலியமா வரக்கூடிய அமௌண்ட், அந்த தொகை ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி வளர்ச்சிக்காக ஒதுக்கப்படுகிறது. ஸோ அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். கீழ்காணும் விகிதங்களில் மிக பெரியது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு 4 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இந்த 4 ரேஷியோவில் எந்த ரேஷியோ பெரிய ரேஷியோன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் மோர் தென் 2 டைம்ஸ் போக டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் கொடுத்தாங்களா? ஸோ இங்கே பாருங்க, ரேஷியோ 4:5 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம 4/5 ரைட் பண்ணலாம். அதேமாரி 8:15 இருக்குது, இதை 8/15 ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் 3:10 இருக்குது, அதை 3/10 ரைட் பண்ணலாம். 1:2 இருக்குது, 1/2 ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டினாமினேட்டர் வேல்யூக்கு பாருங்க, 5, 15, 10, 2 இதுக்கு 4க்கு எல்சிஎம் எடுக்கலாம். என்ன இருக்குது? 5, 15, 10, 2. ஸோ ஃபர்ஸ்ட் 5ஆல கேன்சல் பண்ணலாம். 5ஆல கேன்சல் பண்ணால் 1, 3, 2, 2. அடுத்து 2ஆல கேன்சல் பண்ணலாம். 1, 3, 1, 1. இதுக்கு மேலே எதுவும் காமனாக வைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ இப்போ 5 × 2 10, 10 × 3 30. ஸோ அப்போ இதோடைய எல்சிஎம் பார்த்தோம்னா 30. ஸோ அந்த 30ஆல இந்த 4 வேல்யூ பெருக்குங்க. இந்த 30ஆல இங்கேயும் 30, இங்கேயும் இன்ட்டு 30, இங்கேயும் இன்ட்டு 30, இங்கேயும் இன்ட்டு 30. நெக்ஸ்ட்டு 30 5ஆல கேன்சல் பண்ணால் 6, 30 15ஆல கேன்சல் பண்ணால் 2, 30 10ஆல கேன்சல் பண்ணால் 3, 30 2ஆல கேன்சல் பண்ணால் 15. ஸோ நெக்ஸ்ட்டு 6 × 4 24, 2 × 8 16, 3 × 3 9, 1 × 15 15. இதில் பெரிய விகிதம் கேட்டிருக்காங்க. அப்போ பெரிய வேல்யூ பாருங்க 24. 24க்கு ரேஷியோ 4:5. ஸோ இதுதான் பெரிய விகிதம். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி சிறிய விகிதம் கேட்டாங்களா? சிறிய வேல்யூ பாருங்க 9. 9 பார்த்தோம்னா 3:10. சிறிய விகிதம் கேட்டாங்களா 3:10. ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, கீழ்காணும் விகிதங்களில் மிக பெரியது எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் ப்ரீவியஸாக டிஎன்பிசி கேட்டிருக்காங்க. 5:7, 3:5, 7:10, 1:2. அதே மாதிரி இந்த சம்மையும் சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். 2:7 இருபடி விகிதம் என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த சம் ப்ரீவியஸாக டிஎன்பிசி எக்ஸாம் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே 2:7, 2:7. ஸோ இருபடி விகிதம்னா இங்கிலீஷில் டியூப்ளிகேட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் டியூப்ளிகேட் ரேஷியோ. ஸோ இருபடி விகிதம்னா அங்கே கொடுத்துருக்கிற வேல்யூ அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இங்கே 2 ஸ்கொயர் 4, 7 ஸ்கொயர் 49. ஸோ இதுதான் இதோடைய இருபடி விகிதம். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, 9:11 இருபடி விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த சம்மை சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். A:B 6:12, B:C 9:27 எனில் A:B:C என்னவன்னு கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின்ல A:B:C என்னவன்னு கேட்குறாங்க. ஸோ உங்க A:B என்ன கொடுத்துருக்காங்க? 6:12, B:C 9:27. ஸோ இந்த 12 மூவ் பண்ணி அப்படியே இந்த இடத்துல ரைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த 9 மூவ் பண்ணி இந்த இடத்துல ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஏதாவது காமனாக கேன்சல் பண்ணுற மாதிரி ஏதாவது வேல்யூ இருக்குதுன்னு பாருங்க. ஸோ இங்கே 9ஆல கேன்சல் பண்ணலாம். 9 போயிடும். அதே மாதிரி இந்த 9 போயிடும். இங்கே 9ஆல கேன்சல் பண்ணால் 3. ஸோ இது அடுத்தது 6ஆல கேன்சல் பண்ணுமா? இங்கே 1, இங்கே 2, இங்கே 2. இதுக்கு மேலே எதுவும் காமனாக கேன்சல் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அப்போ ஏக்கு நேரம் என்ன இருக்குது? 1 மட்டும் தான் இருக்குது. 1. நெக்ஸ்ட் இங்கே 2, இங்கே 2. ஸோ இங்கே 2 × 3 6. ஸோ அப்போ A:B:C 1:2:6. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, A:B 2:5, B:C 15:7 எனில் A:B:C என்னவன்னு கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த சம்மை சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். A:B 2:3, B:C 2:4, C:D 2:5 எனில் A:D என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஸோ என்ன கேட்குறாங்க? A:D. A:D A/D ரைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் A:B என்ன இருக்கு? 2:3. அப்போ 2/3 ரைட் பண்ணலாம். இன்ட்டு நெக்ஸ்ட் 2:4. அப்போ 2/4 ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் 2:5 அடுத்த ரேஷியோ. அப்போ 2/5 ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் 2 × 2 4. இந்த 4க்கு 4 அப்படியே கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் வேற எதுவும் கேன்சல் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. அப்போ A/D நியூமரேட்டரில் 2 இருக்குது, வகுத்தல் 3 × 5, டினாமினேட்டரில் 15.
ஸோ இப்போ ஏக்கான வேல்யூ 2, டிக்கான வேல்யூ 15. அப்போது A/D 2:15. ஸோ இதே கொஸ்டினில் காம்பவுண்ட் இந்த மாதிரி 3 ரேஷியோ கொடுத்துட்டு காம்பவுண்ட் ரேஷியோ அதாவது கூட்டு விகிதம் கேட்டாங்களா, இதே மெத்தட் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சம் பாருங்க, A/B 8:15, B/C 5:8, C/D 4:5 எனில் A/D = என்ன கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த சம்மை சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். 3A = 5B = 6C எனில் A/B/C இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ரேஷியோவில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா, மொத்தமாக 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தடு, இங்கே ABC பக்கத்தில் இருக்கிற வேல்யூ எடுப்பாருங்க. 3, 5, 6 3, 5, 6 இதுக்கு 3க்கும் ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுத்தோமா 3ஆல் கேன்சல் பண்ணலாம். 1, 5, 2 இதுக்கு மேலே எதுவும் காமன் ஆகக்கூடிய எண் எதுவும் இல்லை. அப்போ 3 × 1 × 5 × 2 அப்படி பெருக்கணுமா 30. ஸோ அப்போ இதோடைய எல்சிஎம் = 30. ஸோ நெக்ஸ்ட் ஏ கிட்ட என்ன இருக்குது 3 இருக்குது. 3 எத்தனை டைம் பெருக்கணும் 30 வரும் 10 டைம் 10. நெக்ஸ்ட் பி கிட்ட 5 இருக்குது. 5 எத்தனை டைம் பெருக்கணும் 30 வரும் 6 டைம். நெக்ஸ்ட் சி கிட்ட 6 இருக்குது. 6 எத்தனை டைம் பெருக்கணும் 30 வரும் 5 டைம். ஸோ அப்போ A/B/C = 10:6:5. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டினை நம்ம இன்னொரு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஸோ நமக்கு தேவை A/B/C B/C. ஃபர்ஸ்ட் ஏ வேல்யூ தெரியும்னா ஏ கிட்ட இருக்க வேல்யூ விட்டு பி வேல்யூ சி வேல்யூ பெருக்கணும். ஸோ இங்கே என்ன இருக்குது 5, 6 5 × 6. நெக்ஸ்ட் பி வேல்யூ தெரியும்னா பி கிட்ட இருக்க வேல்யூ விட்டு ஏவையும் சியும் பெருக்கணும். அப்போ 3 × 6. நெக்ஸ்ட் சி வேல்யூ தெரியும்னா சி கிட்ட இருக்க வேல்யூ விட்டு ஏவையும் பியும் பெருக்கணும். அப்போ 3 × 5. ஸோ இதை காமனாக கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு பாருங்க. 3 3 இங்கே 6 கேன்சல் பண்ணால் 2 டைம். ஸோ இதுக்கு மேலே எதுவும் இல்லை. அப்போ 5 × 2 10:6:5. ஸோ A/B/C = 10:6:5. சேம் ஆன்சர் தான் வருது பாருங்க. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நம்முடைய ஸ்கூல் புக்கில் 6th இருக்கிற ரேஷியோவில் ஒரு சில முக்கியமான கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இதுலேருந்து அட்லீஸ்ட் 1 or 2 கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் பாருங்க, ₹1க்கும் 20 பைசாவுக்கும் உள்ள விகிதம் காண்பிக்கிறாங்க. ஸோ இங்கே ரூபாயில் இருக்குது, இங்கே பைசாவில் இருக்குது. ஸோ நம்ம ரெண்டையுமே பைசாவுக்கு கன்வெர்ட் பண்ணோம். இங்கே ₹1 மொத்தம் எத்தனை பைசா 100 பைசா. அப்போ 100 இங்கே என்ன இருக்குது 20. 0 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்போ 2ஆல் கேன்சல் பண்ணால் 5:1. ஸோ அப்போ ₹1க்கும் 20 பைசாவுக்கும் உள்ள விகிதம் 5:1. ஆப்ஷன் இ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இங்கே பாருங்க, 8வது சம், 1 லிட்டருக்கும் 50 மில்லி லிட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே லிட்டர் இருக்குது, இங்கே மில்லி லிட்டர் இருக்குது. ஸோ அதாவது 1 லிட்டர் அப்படிங்கிறது 1000 மில்லி லிட்டர். ஸோ அப்போ இங்கே எத்தனை வரும் 1000 வரும். 1000 மில்லி லிட்டர், இங்கே 50 மில்லி லிட்டர். ஸோ 0 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். 5ஆல் கேன்சல் பண்ணுமா 20:1. ஸோ அப்போ ஆப்ஷன் இ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், ஒரு ஜன்னலின் நீள அகலங்கள் முறையே 1 மீட்டர் மற்றும் 70 சென்டிமீட்டர் எனில் நீளத்திற்கும் அகலத்திற்கும் உள்ள விகிதம் காண்பிக்கிறாங்க. ஸோ இது மீட்டர் இருக்குது, இது சென்டிமீட்டர் இருக்குது. 100 சென்டிமீட்டர் = 1 மீட்டர். அப்போ 100:70. 0 0 அப்படி கேன்சல் ஆச்சுன்னா 10:7. ஸோ அப்போ ஜன்னலின் நீளம் மற்றும் அகலத்துக்கான விகிதம் பார்த்தோம்னா 10:7. ஆப்ஷன் இ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இந்த சம் பாருங்க, முக்கோணம் மற்றும் செவ்வக பக்கங்களின் எண்ணிக்கைகளுக்கு இடையே உள்ள விகிதம் கணக்கு கேட்டிருக்காங்க. ஸோ முக்கோணம்னா இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், 3 பக்கம் இருக்கும். அதே மாதிரி செவ்வகனா இப்படி இருக்கும், 4 பக்கம் இருக்கும். அப்போ 3:4. ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் இதெல்லாம் ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸாக எக்ஸாம்ஸில் டிஎன்பிசி போலீஸ் எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2வது ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், அழகனின் வயது 50 மற்றும் அவரது மகனின் வயது 10 எனில் அழகன் மற்றும் அவரது மகனின் வயதுக்கான விகிதம் கணக்கிட்டிருக்காங்க. ஸோ அழகன் அவரோட வயது 50 மகனோட வயது 10. ஸோ அப்படியே ரேஷியோக்கு எடுத்தோம்னா 0 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 5:1. ஆப்ஷன் இ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.